ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எவ்வளோ பெரியவருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறார். அவர் செய்த நன்மையை விவரித்து சொல்ல முடியாதுங்க. அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன், நம்மை விசாரிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை கனப்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்கள் வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை நடத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சமான யாவரும் காணும். மாம்சமான யாவும் அதை காணும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிமை வெளிப்படுத்துவார். மாம்சமான யாவரும் அதை பார்ப்பாங்க. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குதே சொல்கிற அளவுக்கு கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுங்க. மாம்சமான யாவரும் அதை பார்ப்பாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் மேலே ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. உங்கள் மேலே ஒரு அக்கினி வெளிப்பட போகிறது. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் வெளிப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வரப்போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், எல்லாரும் காணும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஜாதி ஜனங்க பார்த்து ஆச்சரியப்படும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். செபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த மகிமை இந்த மகனுடைய வாழ்க்கையில், இந்த மகளுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாகட்டும் அப்பா. எல்லாரும் அதை காணட்டும், ஆச்சரியப்படட்டும், அதிசயங்களை காணும்படி கர்த்தர் செய்யுங்கப்பா. பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்யுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணும். அற்புத அடையாளம் நடக்கட்டும். எல்லா ஜனங்களும் பார்த்து திகைக்கட்டும்ப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மூடி மறையும். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.